அதனைத் தொடர்ந்து நேற்று மதியம் வரைக்கும் அவர்கிட்ட போலீசார் விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. அப்போது நடிகர் கிருஷ்ணா தான் எந்த வகையான போதைப் பொருட்களையும் பயன்படுத்தியது இல்லை எனவும் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தியதுல போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கான அறிகுறிகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அவர் எனக்கு இரைப்பை தொடர்பான அலர்ஜி இருப்பதாகவும் இதய துடிப்பு வேகமாக இருப்பதனால ஆஞ்சியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழல்ல நான் போதைப் பொருள் எடுக்கவே கூடாது, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. மேலும் சில உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பதனால போதைப் பொருள் பயன்படுத்த முடியாது அப்படின்னு திட்டவட்டமா மறுத்த கிருஷ்ணா, நான் பயன்படுத்தியதும் இல்லை என கூறியதோடு சிகிச்சை பெற்று வருவதற்கான மருத்துவ சான்றிதழ்களையும் காண்பிச்சிருக்காரு. இதனையடுத்து நடிகர் கிருஷ்ணா வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்ட நிலையில அங்கும் போதைப் பொருள் கண்டெடுக்கப்படவில்லை. இதற்கிடையே கிருஷ்ணாவின் செல்போனை பறிமுதல் செய்த போலீசார் 2020ஆம் ஆண்டுகளுக்கு பிறகான அனைத்து தகவல்களும் அழிக்கப்பட்டது குறித்து சந்தேகமடைந்த போலீசார் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசாரிடம் கொடுத்து ஆய்வு பண்ணாங்க.